ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரி குருமாவும் எப்படி வீட்டிலே சுவையாக செய்கிறதுன்னு பார்ப்போம். பூரி நல்லா ஃப்ளஃபியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குருமா டேஸ்ட்டாக எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மாவுக்கு தண்ணி அளவு மாறுபடும். எங்களுக்கு வந்து தண்ணி வந்து 1.5 டம்ளர் கரெக்டாக இருந்துச்சு. இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மைதா மாவுலே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி தட்டி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா வளர்த்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பூரி வளர்த்துறதுக்கு வந்து லைட்டாக வளர்த்தணும். அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வளர்த்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வளர்த்தி வச்சுருந்த பூரியை அதில் போட்டுடலாம். இப்போ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, பூரியை போட்ட உடனே இந்த மாதிரி கரண்டியை வச்சு எண்ணெயை அள்ளி அள்ளி பூரி மேலே இந்த மாதிரி அள்ளி அள்ளி போடணும். நம்ம அள்ளி போடுறப்ப என்ன ஆகுனா டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளஃபியாகி உப்பி வரும் ரவுண்டாக. இப்போ அந்த பக்கம் வெந்த உடனே நம்ம பெரட்டி இந்த பக்கம் போட்டுடலாம். அதே மாதிரி எண்ணெயை அள்ளி போடுங்க. இந்த எண்ணெய் அள்ளி போடுறது தான் மெயினான மெத்தடே. பூரி நல்லா உப்பி வரணும்னா அந்த எண்ணெய் கரெக்டாக அள்ளி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உப்பி வந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள கலர் பார்த்துக்கோங்க. இந்த கலர் ஓரளவுக்கு வெந்து இந்த கலருக்கு வந்த உடனே நீங்கள் பூரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பூரி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இதை நறுக்கி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டு வேக வச்சுருங்க. இப்போ உருளையும் கேரட்டும் நல்லா வந்துருச்சு. இதை ஸ்மாஷர் வச்சு அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லாட்டி நீங்கள் சாதாரண கரண்டியை வச்சு கூட இதை மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுக்கலையேன்னு நினைக்காதீங்க. சூடாக இருக்கிறப்போ தோல் எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஸ்மாஷ் பண்ணிட்டோம்ல, இப்போ தோல் வந்து தனியாக கலண்டு தன்னாலே இருக்கும். இதை வந்து நான் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே நம்ம விரல விட்டு எடுத்துடலாம் ஈஸியாக. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வெங்காயத்தையும் நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகி வந்துருச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். அப்புறம் குருமாவுக்கு வந்து வெங்காயத்தை ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. இந்த கண்ணாடி பதம்பாங்க. வெங்காயம் வந்து லைட்டாக பார்க்குறது கண்ணாடி மாதிரி இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வந்து சும்மா எப்படி நறுக்குனாலும் பிரச்சனை இல்லை. பச்சை மிளகாவை கீரி போட்டுருங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் அதிகமான பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 2 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேக வச்சுருந்த கேரட்டு, உருளைக்கிழங்க இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு 1 டீஸ்பூன் கடல மாவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இது நம்ம எதுக்கு செய்கிறோன்னா, உங்களுக்கு குருமா ஒரு கெட்டியான தன்மை கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் குருமா டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கடல மாவை இதில் ஊற்றிடலாம். 1 டீஸ்பூன் கடல மாவு ஒரு பவுலில் வச்சு கலக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை ஊற்றியாச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் குருமா. இப்போ குருமா நல்லா சூப்பராக கொதித்து வந்துருச்சு.
இதில் நம்ம வாசனைக்காக மல்லி புதினா மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். டேஸ்டான சுவையான பூரி குருமா செஞ்சாச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.